Hi friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்திருக்க மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். இது வந்து ஈஸியா எடிட் பண்ணலாம். நம்ம லிரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணல. பேக்ரவுண்ட்ல ஒரு பார்டர் பிக்சர் மட்டும் ஆட் பண்ணிருக்கோம். ஈஸியா எடிட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்குமே கொடுத்திருக்கேன். நீங்க யூஸ் பண்றது மாதிரி டவுன்லோட் ஆகுறது மாதிரி தான். மீடியா ஃபைல்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. அப்பதான் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்றது அப்படினு தெரியும். வாங்க फ्रेंड्स டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய KineMaster அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோல கிரியேட் பண்ணுமோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. பட் வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய பார்டர் இமேஜ் சைஸ் வந்து 1:1 அதை தான் செட் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து 1:1 அதை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னாடி எல்லாம் KineMasterல மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு உள்ள போய் தான் நம்ம செட் பண்ணணும். பட் வந்து இந்த KineMasterல அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸை செட் பண்ணணும். இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதில் நான் பேக்ரவுண்ட் இமேஜை நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய பார்டர் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் தான் இப்போ செட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து ஒரு 4 செகண்ட்க்கு என்ன இதாகுது. இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் 10 செகண்ட்க்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் வந்து இது பண்ணுறேன். ஓகேவா, யூடியூப் கமெண்டில் கேட்காதுங்க, என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிவிட்டு இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து இதை நான் வந்து ஒரு பிளேஸில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்படி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். மல்டிப்ளை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இல்லை டிக் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை வேணால் கரெக்டாக பின்னொருக்கா ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணக்கூடிய பிளேஸில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடியதில் தான் நம்ம ஒன்று செட் பண்ண போகிறோம். லேயர் கிளிக் பண்ணி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் லிங்கில் வந்து நீங்கள் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் வந்து செட் பண்ணுறது மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ தான். இல்லை ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த பிளேஸில் வைக்கணுமோ வச்சுக்கலாம். இதை ஜூம் பண்ணி அந்த பிளேஸில் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் வந்து கரெக்டாக இதில் வச்சுக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் டிக் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு லேயரில் போய் உங்கள் லோகோவை செட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியா கிளிக் பண்ணிக்கிறேன். மீடியாவில் ஷீஜா டெக் அஃபிஷியல் என்னோடய லோகோ. ஓகேவா, அதை நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய லோகோ வந்து இந்த பேஜில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது பிளேஸில் மேலே கொண்டு சின்னதாக வச்சுக்கிறேன். ஓகேவா, இங்கே செட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்து இதில் வச்சுக்கிறேன். நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வீடியோஸில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்னோ வீடியோ, நிறைய ஹாட் இமேஜ் எது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் சைடில் எப்போவுமே லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். இனி வந்து ரைட் சைடில் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரைட் சைடில் மேலே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ எம்பிக்கு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் 10 இதில் வந்து 1080 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து இதில் வந்து ஹை கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு 63 MBக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இதில் வந்து எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ரியேட் பண்ணுறாங்க, இந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து எப்படி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.